இந்த குரல் பிராட்டி காதல விழுந்ததோ இல்லையோ, வாசல நிற்கிற லட்சுமணர் இடத்துல ஓடி வந்து, லட்சுமணா கேட்டீரா, அண்ணா ஏதோ அலறார், அபய குரல் கொடுக்கிறார், கத்தறார், ஓடு சீக்கிரம், அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து, ஓடு சீக்கிரம் அப்படின்னா. லட்சுமணர் அப்படியே நிற்கிறார். தன்னகாசுர கந்தர்வ தேவதானவ ராட்சசைகி அசைக்கஸ்தவ வைதேகி பர்த்தா சேதும் ந சம்சயகா. அண்ணாவுக்கா ஆபத்தா? உலகத்தில் உள்ள எல்லாருடைய ஆபத்தையும் விலக்குவதற்காக வந்திருக்கிறார். ஆபதாம் அபர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம் என்று சொல்கின்ற பிரபுக்கு ஆபத்து வரார். அதனால மன்னி, தேவர்கள்லையோ அசுரர்கள்லையோ யட்சர்கள்லையோ கந்தர்வர்கள்லையோ ராட்சசர்கள்லையோ ஒருவன் எதில் நிற்க முடியாது. அவருக்கு கவலைப்படாமை. ராம பிரபாவம் லட்சுமணனுக்கு தெரியறதே, பிராட்டிக்கு தெரியாதோ? லட்சுமணரை விட பிராட்டிக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நிச்சயம் தெரியும். ஒரு க்ஷணத்துல மத்த ஸ்மிருதிகி ஞானம் அபோகனஞ்சே அப்படின்னு தன்னுடைய லீலா நாடகத்துக்காக சீதாதேவியினுடைய மனசுல அஜ்ஞானம் கொடுத்திருக்கிறார். கொடுக்கிறது என்ன? பிரேமையே அப்பேற்பட்ட ஞானத்தை மறைச்சுடும். அப்பேற்பட்ட ஒரு பிரேம அவளுக்கு ராமனிடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆபத்து வந்ததோ தன்னுடைய பிரபுவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு உபகாரி இவர் கூட போக மாட்டேங்கிறாரே என்று நினைச்சதும், நீங்கள் இருக்கிறது ஒரு துணை, நீங்க கூட போக மாட்டீரே என்று நினைச்சு வயத்திலையும் தலையிலையும் அட்டிச்சு கொண்டு, ராமர் சாகிறதுல உங்களுக்கு இஷ்டமா? ராஜ்யத்தை பரதன் புடிங்கின்றாங்கிறது போராதுன்னு நீர் கூட வந்து தொலைச்சீர என்று சொன்னதும் அப்படியே விலவிலத்து போயிட்டார் லட்சுமணர். மன்னி, அண்ணா சாகனங்கிறதுல எனக்கு இஷ்டமா இருக்குமானால் நான் அப்பாவை மறந்தேன், அம்மாவை மறந்தேன், சகல சௌபாக்கியத்தையும் மறந்தேன், உழைச்சென்றிருக்கிறேன் அண்ணா அண்ணான்னு ஒரு க்ஷணத்துல நீங்கள் மறந்துட்டேன். ஆனால் இப்பொழுதும் உங்களை நான் தவறுதலா நினைக்கல. இந்த நிமிஷம் வரையிலும் உங்களை கௌசல்யம்மான்னு நினைச்சேன், இப்ப உங்களை கைகேயம்மான்னு நினைக்கிறேன். வனதேவதைகள் உங்களுக்கு சம்ரட்சிப்பா, நீங்கள் ரட்சிக்கிற தர்மம் உங்களை ரட்சிக்கும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார். அப்பொழுது கூட 10 தப்படிக்கு அந்த மரத்தடியில போய் நிற்கிறார். மனசாகல இவருக்கு விட்டுட்டு போறது. ஆனால் அப்பொழுதும் கதறி அழறாள் சீத்தை. ஆகினாலே கிளம்பி ஓடுறாள். அப்படித்தான் போய் அண்ணாவை அழைச்சுன்னு வந்துவிடலாமே. லட்சுமணர்கிட்ட கூட பயம் உண்டு ராவணனுக்கு. நான் முன்னால் லட்சுமணர் இருக்கும் போதே வந்திருக்கலாமே. லட்சுமணரும் போன பிறகு ஒரு பைராகி மாதிரி தாடி கடி வச்சு சாமியாராட்டம் அங்கேருந்து வாரான். எல்லாம் தர்மம் தானே ராமாயணம் பூரா. கண்ட சாமியாரை கண்டு ஏமாந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அங்கேருந்து வரான். இவனை பார்த்ததுமே சீதாதேவி அவளை பார்த்ததும் கேட்கிறான், நீ யாரம்மா இங்க இருக்கிறது? அருந்ததியா, அனசூயா, சாட்சாத் இந்திராணியா, தேவதாஸ்திரியா, மனுஷஸ்திரியா, இந்த தனி குடிசையில நீ இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வராள். அவனோட பேச இஷ்டம் இல்லை பிராட்டிக்கு. ஆனாலும் அனுத்தோகி சபேதமாகாம். சகுந்தலா விற்த்தாந்தம் துர்வாசர் வர சகுந்தலை பர்திரு விரகத்தினாலே பேச முடியாதபடி இருக்கிற நிலையில உன் பர்த்தா துஷ்யந்தன் உன்னை மறக்க கடவுது அப்படின்னு சபிச்சு விட்டாரே, அதுபோல நாம் இப்பொழுது யாரோ மகான் வந்திருக்கிறார், அவரை கேட்டதுக்கு நாம் பதில் சொல்லாத போனால் நம்மளை சபிச்சுடுவரோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடுத்தாம் பிராட்டிக்கு. அனுத்தோகி சபேதமா. ஆனாலும் அவனுக்கு பதில் சொல்ல இஷ்டம் இல்லை. இருந்தாலும் பதில் சொல்றாள். தசரதனுடைய நாட்டு பெண்ணான் எங்களுடைய பர்த்தா இங்க வந்திருக்கிறார், இதோ வேட்டையாட போயிருக்கிறார், இதோ அர்க்கியம் இருக்கு, பாத்தியம் இருக்கு, சற்று உட்காரும், அவர் வந்துடுவார், உங்க இஷ்டம் என்று சொல்லிக் கொண்டு படிதாண்டாதபடியே சொல்றார். இவன் அவைகளை பெற்றுக்கிறது மாதிரி பெற்றண்டு பிராட்டியை பார்த்து சொல்றான், சீதே, நான் யாரோ அதிதியா வந்த ஒரு பைராகி இல்லை, நான் லங்காதீஸ்வரன் ராவணன் என்ற பெயர் எனக்கு. உன்னுடைய அருமை தெரிஞ்சவனா இருந்தா உன் பர்த்தான் இவ்வளவு கஷ்டப்படுத்த மாட்டான். ராஜ்யங்கள் எல்லாம் இழந்துட்டு வந்திருக்கிற ராமனால நீ என்ன சௌக்கியத்தை அடைய போறே? என்னோட வந்துடு, லங்கையில உன்னை சௌக்கியமா வச்சுக்கிறேன். இப்படி சொன்னதும் உடனே சீறினாள் சிம்மத்தை போல பிராட்டி. அவனுடைய ஊர்ல போய் அசோகவனத்திலே அவனை திருணமந்திரத கிருத்வா அப்படின்னு புல்லா மதிக்கக்கூடிய தாயார் கூப்பிடு தூரத்துல பெருமாள் இருக்கும் பொழுது, தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது இவன் என்ன மதிப்பள்? ஆகினாலும் உடனே அவனை பார்த்து சொல்றாள், நான் எப்பேற்பட்டவன், சர்வலோகத்தையும் தன் திருவடியில வச்சு காப்பாற்றக்கூடிய நெக்ரோத பரிமண்டலனாக ஒரு ஆள் விருட்சம் போலது கூடிய அப்பேற்பட்ட பிரபுவை ஆசிரியிச்சிருக்கிறவள். அகம் ராம மனுவிரதா,
ராமருடைய புஜத்திலேயும் தலையை வச்சென்று படுத்துனுட்டு உன்னையும் திரும்பி பார்ப்பேனா நினைப்பேனா? உன்னுடைய கண்ணை முழிய தோண்ட முடியலையா? இப்போ நெட்டு வச்ச சூலத்துல மேல மார்பு வச்சு நடக்கணும்னு நினைக்கிறியா? அல்லது பத்தினி எறிகிற அக்னிய கையால துணியால அணைச்சுடலாம் நினைக்கிறியா? காலாகல விஷத்தை சாப்பிட்டுட்டு ஜீரணிக்கலாம் நினைக்கிறியா? எந்த விதத்திலே ராமபிரானுக்கு நீ தகுதி உடையவனாக ஆவாய்? எதந்தரம் சிம்ம சிறுகாலையோர்வனே எதந்தரம் செந்தனிகா சமுத்திரயோ எதந்தரம் மத்குமயூரயோரபி ததந்தரம் வை தவ ராகவசிய சேகே. ராம சமுத்திரம் எங்க? ராவண குட்டை எங்க? ராம சிம்மம் எங்க? ராவண கழுத எங்க? அவர் எதுல நீ நிற்க முடியுமா பயலே என்று இவள் சீரனதும் உடனே பைராகி வேஷத்துல வந்த மாயாவியான ராவணன் ஒரு ஆஸ்போடனம் பண்ணினான். உடனே தன்னுடைய சுயரூபத்தை காண்பிச்சார். சீதை ஓடினாள், துரத்தினான். இங்க ஓடி அங்க ஓடி அவளை போய் பிடிச்சு விட்டார். உடனே அபகரிச்சு கொண்டு புறப்படுறான். ஆகாச மார்க்கமா ரதத்துல வச்சண்டு ரதத்தோடு போகும்பொழுது சீதா அலல்றாள். ஆமந்திரஜே ஜனஸ்தானே கர்ணிகாரான் சுபுஷ்பிதானே க்ஷிப்ரஹூ ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணகா. அங்க பக்கம் பக்கத்துல வீடுகளா இருக்கு. யாரை கூப்பிட்டு சொல்றது? மரம்பட்டிகளை பார்த்தால் புஷ்பிச்சிருக்கக்கூடிய கர்ணிகார விருட்சங்களை பார்க்கிறாள். ராவணன் கொண்டு போனான் சீதையேன்னு சொல்லுங்கள் ஸ்ரீராமருக்கு. வந்தே ஹம்சகாரண்டவாகீர்ணாம் வந்தே கோதாவரீம் நதீம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணகா. இப்படி கூவி கதறும் பொழுது எங்கேயோ கொஞ்சம் கண்ணை அசர்ந்திருந்த வயோதிகனான ஜட்டாயு இப்படி பார்க்கிறார். ராவணன் சீதையை கொண்டு போறான். தன்னுடைய 2 பட்டங்களையும் அடித்து கொண்டு அப்படி புறப்பட்டு வரார். ராவணா, வயசுல சின்னவன் நீ, நான் வயோதிகன். என் எதிரில் பிராட்டியை கொண்டு போக விடமாட்டே. என் பலத்தை பார், உன்னுடைய பலத்தை பார். பொதுவாக ஸ்திரீகளை ரட்சிக்கணும். பலசாலியா இருக்கிறவன் ஸ்திரீகளை ரட்சிக்கணும். ஸ்வதாரத்தை எப்படி ரட்சிக்க ஒருத்தன் நினைப்பனோ அதுபோல பரதாரத்தை ரட்சிக்கணும். விசேஷதா ராஜதாரத்தை ரட்சிக்கணும். ராஜா ராமனுடைய தர்மபத்னி இவள் சீதை. அவளை தொடாதே என்று சொல்லிக்கொண்டே வரார். ஜட்டாயு அலட்சியம் பண்ணி விட்டு ராவணன் போறான். ஆனால் வந்த ஜட்டாயு ராவணனோட யுத்தம் பண்ண தொடங்கினார். ராவணனும் யுத்தம் பண்றான் ஜட்டாயுவோட. ராவணனை சளைக்க அடித்து அவனுடைய சாரதியை கொன்று, அவனுடைய குதிரைகளை கொன்று, அவனுடைய ரதத்தை உடைச்சு, அவனுடைய கையில உள்ள தனுசனுடைய 4 கயிறை அறுத்து, அவனுடைய தலையில உள்ள கிரீடத்தை உதிர்த்து, எப்படி பிரதம யுத்தத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவ்வளவு வானர சைன்யத்தோடையும் கோதண்டத்தோடையும் செய்த காரியத்தை வயோதிகரான நம்ம ஜட்டாயு அழகுனாலேயே செய்கிறார். இவ்வளவையும் செய்து ஒரு ஆளா நிறுத்தி விட்டார். அந்த ராவணனை ஒத்த ஆளா நிறுத்தி விட்டார். கடைசியில அவனுக்கு சந்திரஹாசம் என்கின்ற சிவபெருமான் கொடுத்த கத்தி அவனுக்கு அமோகமானது. அந்த கத்தியை எடுத்து இவருக்கு பட்சத்துலதானே பலம். அதனால இவருடைய 2 சரகுகளையும் வெட்டி கீழே வீழ்த்தி விட ஜடாயு பறக்க முடியாதபடி கீழே விழுந்துட்டார். ஓடி போய் கட்டி கொண்டாள் சீதாதேவி. ஜடாயுவை கதறி அழுதாள். ராமன் வருகின்ற வரையிலும் உயிரோடு இருந்து நீங்கள் என் விற்த்தாந்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டால் அந்த பலத்துல உயிரோடு இருக்கிறார் ஜடாயு. கட்டி தூக்கின்றான் சீதையை. ஆகாச மார்க்கமாக கொண்டு போறான். அப்படி போகும்பொழுதே ரிஷியமூகத்திலே சில வானர்கள் உட்கார்ந்துக்கிறத பார்க்கிறாள். சில பூஷணங்களை கழட்டி வஸ்திரத்தின் நுனியில முடிஞ்சு அந்த பஞ்ச வானர்கள் மேல போடுறாள். இவர்கள் சொல்லட்டும் ராமர் வந்தால் என்று சங்கல்பித்து கொண்டு ஆகாச மார்க்கமாக கொண்டு வந்து தன் அரண்மனையில இறக்கி தன்னுடைய சகல சௌபாகியங்களையும் எல்லாத்தையும் காட்டுறான். இப்ப ஏற்பட்ட அரண்மனை, இப்ப ஏற்பட்ட ராஜ்யம், இப்ப ஏற்பட்ட சௌக்கியம், இப்ப ஏற்பட்ட நிதி கோஷம், இது எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு ஆசை காட்டுறான். ஸ்வயம் மகாலட்சுமியான அவளுக்கு இதெல்லாம் குப்பை. குனிஞ்ச தலையோடையே நிற்கிறாள். அவளை மறுபடியும் இப்படி நம்ம வசப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு நுட்டத அவன் அசோகவனத்துல கொண்டு அவளை நிததே ராவண சீதாம் மயோ மாயாவிவஸ்திரியம் என்று காவல்ல வச்சுட்டான். பயங்கரமான ராட்சசிகளை காவல் போட்டு விட்டான். அவர்கள்லாம் திட்டி கொண்டு முட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். அப்பொழுதும் சீதை ஒரே ததேக தியானமாக ராம தியானம் பண்ணி கொண்டு உட்கார்ந்துக்கிறாளாம். ராட்சசம் மிருகரூபேண சரந்தம் காமரூபிணம் நிகத்திய ராமோ மாரீச்சம் தூர்ணம் பதின்யவர்த்ததே
தஸ்ய சம்பரமானஸ்ய திரஷ்டுகாமஸ்ய மைதிலீம் क्रूरस्वनोथ गोमायुः निनदास् पृष्ठतः மாரீச்சனை வதம் பண்ணி விட்டு அவன் இப்படி கத்த காரணம் என்ன என்று நினைத்து ஆலோசித்துக் கொண்டே அதிசீக்கிரம் ஆசிரமத்துக்கு போயிடணும் என்று நினைச்சு ஸ்ரீ ராகவன் ஓடி வரார். நல்ல சகுனம் ஆகலையா? இப்படி ஓடி வரும் பொழுதே அங்க இருக்கக்கூடிய நரி எல்லாம் ஊழையிடுற. நாம் என்ன நினைக்கிறோம், இப்படி குரூரஸ்வனமாக இவைகள் கத்துறதே என்று நினைச்சு வீசி ஓடி வரார். பரபரக்க எதிர்க்க லட்சுமணனும் ஓடி வரான். லட்சுமணனை பார்த்து விட்டால் லட்சுமணன் கையை பற்றுக் கொண்டால் கணு லட்சுமண வைதேகி, லட்சுமணா சீதை எங்கே? ஹிருதாமிருதாவா வைதேகி பட்சிதாவா, சீத கதி என்னாச்சு? ராட்சசர்கள் பட்சிச்சு விட்டாளா, அபகரிச்சு விட்டாளா, மிருதையாயிட்டாளா, இருக்காளா? சீதா விற்த்தாந்தத்தை சொல்லு. ஏன் ஓடி வந்தாய்? ஏன் விட்டுட்டு வந்தாய்? சொல்லாம இருக்க முடியலே. லட்சுமணன் திணறிண்டே சொன்னான். மண்ணி ஏதோ சொன்னால் ஓடி வந்துட்டு, அந்த வார்த்தையை நீ முக்கியமா சொல்லிவிட்டியே. ஏதோ படப்பிடிப்புல ஸ்திரீகள் எத்தியாவது பேசுவா, நாம அதை ஒரு பொருட்படுத்தலாமா? தீரனா நிற்க வேண்டாமா? என் வார்த்தையை தூக்கி எறிஞ்சு விட்டு வந்துட்டியே, சுத்த அசட்டுத்தனம் பண்ணி விட்டியே என்று சொல்றாரே தவிர அப்பொழுதும் லட்சுமணன் இடத்துல கோபம் வரலையாம் பெருமாளுக்கு. இப்படி சொல்லிவிட்டு லட்சுமணனுடைய கையையும் பிடிச்சு கொண்டு அங்கிருந்து ஆசிரமத்துக்கு ஓடி வரார். பிரதிசயம் பிராபிய சவீட்ச சூன்யம் வந்தா என்ன நினைச்சுண்டு வருவா? அடுப்பு மூட்டினது அப்படியே கிடக்கு, பாதி கரிகாய் நறுக்கினது அப்படியே கிடக்கு, காய்கழுங்குகள் அப்படியே கிடக்கு. எங்க சீதை காணும்னு வெளியில ஓடி வந்தால், ஹே சீதே மைதிலி, ஏ சீதே சீதே என்று குரல் கொடுக்கிறார். பிரதித்வனி இல்லை. இங்கும் அங்கும் ஓடுறார். என தெருவா 4 பேர் எங்க சீதையை கண்டையோ என்ன கேட்கிறதுக்கு. நெடுக்காடு இவர் ஆசிரமம் தவிர வேறு ஆசிரமமே அங்க கிடையாது. யாரை கேட்டு தெரிஞ்சுக்கிறது? கேட்காம இருக்க மனசு கொள்ளல. மனசு பேசாம சரி காலையில் உட்கார முடியுமோ? யாரை கேட்கணும் உட்கார முடியுமோ? பறக்கிறதுனால இது அச்சேதனம், இது சேதனம், ஒரு நினைவில்லாதபடி விரட்சாத் விரட்சன் பிரதாவன் சகா கிரீம் ஸ்தாபினதான் நதி பப்ராம விலபன் ராம சோக பங்காக. இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் சீதையை கண்டையா சீதையை கண்டையான்னு கட்டி கொண்டு கதறி கொண்டு ஓடுற. அசோக சோகாபனுத சோகோபகத சேதசம் त्वन्नामानं कुरु क्षिप्रं प्रिया संदर्शनेन मे. हे அசோகமரமே, சோகத்தை நீக்கிறவன்னு உனக்கு பெயராச்சே. என்னுடைய பிரியான அந்த சீதை எங்கிருக்கிறாள் சொல்லி என்னுடைய சோகத்தை நீக்குவாய் என்று அந்த அசோக மரத்தை போய் கட்டிக்கிறார். இந்த திரும்பி பில்வ விருட்சத்தை போய் கட்டிக்கிறார். சீதையை கண்டையா அப்படின்னு. சா கதம்ப பிரியா பிரியா கதம்ப எதி ஜானீஷே சம்சசீதாம் சுபானனாம். கதம்ப புஷ்பம்னா மிகவும் பிரியமாச்சே. ஒரு கால் பூ பறிக்க வந்தவனோ என்று நினைச்சு கதம்ப விருட்சத்தை போய் கட்டிக்கிறார். அதமா மிருகசாபாட்சி, மானக்கண்டா அவளுக்கு பிரியமாச்சே லட்சுமணா. மான்களோட மானாக இருக்கிறாளோ, மான் சாயல் உடைய அவளை இவள் தான் என்னால கண்டுபிடிக்க முடியலையோ ஒரு கால். மிருக விப்ரேட்சணி காந்தா மிருகி சகிதா பவதி. எப்படி எங்க தேடுவேன் என்று இப்படி தேடி கடைசியில களைச்சு விழுந்துட்டார். லட்சுமணனுக்கு ஒன்றும் புரியல. மடியில போட்டுக் கொண்டிருக்கிறார். ராமரை ஆசுவாசப்படுத்துறார். ராமர் சொல்ல தொடங்கினார், சீதா விரகத்தினால் இனிமேல் என் உயிர் தங்காது லட்சுமணா. நான் பரலோகம் போய்விடுவேன். பரலோகம் போறது கூட நான் விரும்பல. ஏனென்றால் அங்கே தகப்பனார பார்க்க நேரிடும். 14 வருஷம் வனவாச பூர்த்தி இல்லாமல் பரலோகத்தில் போய் அப்பாவை பார்க்க நான் விரும்பல. அயோத்திக்கு போய்விடுவோம் அப்படின்னு சொன்னாலோ, நிவృత్త வனவாசம் மாம் ஜனகம் மிதிலாதிபம் குசலம் பரிபிருச்சந்தம் கதம் சக்ஷே நிரீட்சித்தும். ஜனக மகாராஜன்
குழந்தை சீதையை பார்க்கணும் அப்படின்னு அங்கிருந்து வருவரே. வந்து குழந்தை சீதை எங்கேன்னு கேட்டா அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? பத்னி வியோகத்தை காட்டிலும் பத்னியை தவற விட்டுடுறதை காட்டிலும் மனுஷனுக்கு பருத்த அவமானம் என்ன இருக்கு? இனிமேல் 4 பேரும் மத்தியில கண்ணினா 400 புருஷன் தான் நிக்கிறதுக்கு இல்ல லட்சுமணா. நாட்டுப்புறமே நான் வரல, இந்த காட்டிலேயே கடந்து சாகிறேன். எனக்கு உபகாரார்த்தம் வந்த நீயும் கஷ்டப்பட வேண்டாம். என்னை இப்படியே விட்டுட்டு நீ அயோத்திக்கு போ. காடவாஸ்லிஷ்ய பரதः வாச்யோ மத்வசனாத்வயாக அனுஜ்ஞாதோசி ராமேண பாலயேதி வசுந்தரா. அந்த குழந்தை பரதன் நாளை எண்ணி கொண்டு ஆச்சு. இன்னும் 1 வருஷம் இருக்கு, இன்னும் 2 வருஷம் இருக்கு, இன்னும் 10 மாசம் இருக்கு, இன்னும் 5 மாசம் இருக்குன்னு காத்துருப்பனே. நான் வல்லானால் அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவான். ஆகினால நீ போய் அந்த பரதனை மாறுபுற ஆலிங்கனம் பண்ணி கொண்டு, அண்ணா உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்க சொன்னார், உன்னை பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு சௌக்கியமா இருக்க சொன்னார். அண்ணா கதை இப்படி ஆயிடுச்சு, அவர் வெளியில இனிமே வரத்துக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டார் என்று சொல்லி எப்படியாவது சொல்லி அந்த பரதனை பட்டாபிஷேகம் பண்ணி சௌக்கியமா வச்சு நீ அங்க சௌக்கியமா இருப்பா. என்ன அண்டி கஷ்டப்பட வேண்டாம், நீயும் சௌக்கியமாறு திரும்பி போ என்று சொல்லி இப்படி கீழே விழுந்து மடியில கடந்ததும் உடனே லட்சுமணனே பயவிகல முகஸ்து லக்ஷ்மணோபி வியதிதமனா பிருஷமாதுரோ பபூவே. இதுவரையிலும் தைரியமாயிருந்த லட்சுமணன் தானும் தைரியத்தை இழந்து அழ ஆரம்பிச்சுட்டான். பயம் வந்துடுத்தாம் அவனுக்கு. உடனே தன் மனசை தானே சமாதானம் பண்ணி கொண்டான். அண்ணா, இவ்வளவு அதைரியப்படக்கூடாது. எனக்கு நீர் துணை, உமக்கு நான் துணைன்னு 2 பேரும் இங்கே அழுதுன்னு இருக்கோம். இவ்வளவு அதைரியப்படக்கூடாது. மேலும் தேடுவோம், முயற்சியை விடவே கூடாது. இங்கேதான் கோதாவரிக்கு ஒரு கால் தண்ணீர் உள்ள போயிருக்கலாம், நாம் அவசரப்படக்கூடாது. கோதாவரி கரையில போய் பார்க்கலாம் என்று ராமரை எழுப்பி கையை பிடிச்சு அழைத்து கொண்டு கோதாவரி தீரத்துக்கு வரார். ஒரு குழந்தை மாதிரி வரார் ராமர். வரும்பொழுதே கோதாவரி வரும்பொழுதே ஆர்வத்தோட பார்க்கிறார் சீதை இருக்காளோன்னு. சீதை இல்லேனதும் குமரி குமரி அழறால். லட்சுமணா, கோதாவரி கரையில் இருப்பான்னு சொன்னியே, இந்த கல்லுல தானே அவள் உட்காருவள். இந்த கல்லு என்ன கேட்கிறே, சீதை எங்கேன்னு கேட்கிறாளே. அஸ்மின் மயா சார்த்தமுதாரசீலா ஷிலாதலே பூர்வமுபோபவிஷ்டாகா காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதகா சாகா த்வாமாக சீதா பகுவாக்கிய ஜாத்தம். லட்சுமணா, அன்றொரு நாள் இந்த கல்லில் உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு சரசமாக சம்பாஷணை பண்ணினால் நம்மோட கூட. அந்த கல்லு சீதை எங்கேன்னு கேட்கிறதே. கோதாவரி நதியிட்ட வந்து கதறா. எங்க போயிருப்பாள் சீதைன்னு தெரியலையே, எங்க என்ன நடந்திருக்கும்னு தெரியலையே, ஒண்ணுமே புரியலையே. இப்பேற்பட்ட துக்கம் உலகத்துல உண்டோ லட்சுமணா? ஏதோ அவரவர்கள் கர்மாவை அவரவர்கள் அனுபவிப்பாம்பா. நான் என்ன அப்பேற்பட்ட பாவியா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்னும் பாபம் பண்ணலையே. தர்மம் தர்மம் தர்மம், சத்தியம் சத்தியம், அப்பாவுக்கு அம்மாவுக்கு அடங்கி நடக்கணும், இதுதானே என் சிந்தனையில இருந்தது. நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி மன்யே த்விதீயோஸ்தி வசுந்தராயாம் சோகேன சோகோ ஹி பரம்பராயாஹ மாமேதி விந்தல்னி ஹிருதயம் மனஸ்சே நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி. ஒரு கால் என்ன போல துஷ்கர்மம் பண்ணினவன் உலகத்துல ஒத்துருமே இல்லையா? ஏதோ ஒரு கஷ்டம் வரும், அப்புறம் நீங்கிவிடும், சௌக்கியமா இருப்பான்னு உண்டோ? முதல்ல ராஜ்யநாசம், ராஜ்யத்தை இழந்தேன், சித்திரகூடத்துக்கு வரல, அதுக்குள்ள அப்பாவை இழந்தேன். என் நிமித்தமா அருமையான தம்பி கஷ்டப்பட்டு உட்காந்துக்கலாம். பரதன், நீ கஷ்டப்படுற, என் குடும்பமே கஷ்டப்படுறது, நாடே கஷ்டப்படுறது. வந்த இடத்துல ரிஷிகளும் கஷ்டப்படுறார்கள், அவர்களை பார்க்க நேர்ந்தது. இவ்வளவு கஷ்டங்களிலையும் வனவாசத்திலையும் எனக்கு ஒரே ஒரு துணை, என் முகத்திலையும் சிரிப்பு வந்ததுக்கு காரணம் சீதை. அந்த சீதையையும் பறிகொடுத்துட்டு இப்பொழுது நிற்கிறேனே, இதுக்கு என்ன காரணம்? இத்தகைய ஒரு துக்கம் வருமா? தெய்வம் எனக்கு அனுகூலம் இல்லையா?
நான் அப்படித்தான் என்ன பாபம் பண்ணினேனாவது தெய்வம் சொல்லட்டும், இல்ல எங்கிட்ட ஒன்னும் பாபம் இல்ல, அந்த தேவியை இப்பொழுது சீதையை எந்த நிலையில ஆசிரமத்துல விட்டுட்டு போனேனோ கொண்டு கொடுக்கட்டும், சீதை இருக்கிற இடத்த சொல்லட்டும், நான் சம்பாதிச்சுப்பேன், எனக்கு அப்பேற்பட்ட திறமை உண்டு, அவள் என்ன ஆனாள்னு சொல்லட்டும். ஆதித்யபோ லோக கிருதா கிருதஜ்ஞ லோகஸ்ய சத்யான்ருத கர்ம சாட்சில். இந்த இடத்துல இந்த கோவில் அந்த கோவில் அங்க கோவில்ல போய் அழுவோம், இந்த கோவில்ல போய் சொல்லிப்போம் அப்படிங்கிற அவசியம் இல்லாம நினைச்ச போது ஒரு சுவாமி சூரிய பகவான் தான். தீபம் எரியறதா தீபம் எரியலையா சந்தர்ப்பமா ஒன்னும் தேவையில்லை, நிமிந்து பார்த்தார். ஆதித்யபோ லோக கிருதா கிருதஜ்ஞ, லோகத்தில் நடக்கக்கூடிய சர்வ கர்மங்களுக்கும் சாட்சியாக போயிருக்கக்கூடிய ஹே சூரிய நாராயணா, மம பிரியா சாத்வகதா ஹிருதாவா சம்சஸ்வ சோகாபிகதஸ்ய சர்வம். என் சீதை எங்க போனால் என்ன ஆயிட்டால் அந்த கதையை எனக்கு சொல்லு என்று கேட்கிறார் சூரிய பகவானை. அதுபோல அந்தர்யாமியா இருக்கக்கூடிய வாயு பகவானை கேட்கிறார். எல்லாருக்குள்ளியும் பிராணபூதனாக அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஹே வாயு பகவானே, உமக்கு தெரியாதது ஒண்ணு இருக்காது, அந்த சீதையை காட்டுனார். ரெண்டு தெய்வத்தை கூப்பிட்டு கேட்கிறார் ராமபிராணி. இங்க ரெண்டு தெய்வத்தை கூப்பிட்டு கேட்கும் பொழுது தான் ஒரு தெய்வமாயிருந்து இப்ப கூப்பிடல. சாபமானிய சௌமித்ரே சராம்ஸ்தாசி விஷூபமானு கூப்பிடும் பொழுது தெய்வமா இருந்து கூப்பிடுறார் சமுத்திரக்கரையில. அதுபோல இப்பொழுது தான் ஒரு தெய்வமா இருந்து கூப்பிட்டு இருந்தால் அந்த சூரியன் கீழே இறங்கியிருக்கும். இப்ப தெய்வமாயிருந்து கூப்பிடல, அதை இந்த க்ஷணம் கூட ராமர் விரும்பல. விரும்பாத்தினால்தான் நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி, என்ன போல துஷ்கிருதம் பண்ணினவன் உன்னுத்தன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதே தான் தெய்வம் இல்லை அப்படிங்கிறத தள்ளி விட்டுதான் நின்று இருக்கா. பின்ன ஏன் இப்பொழுது இந்த தெய்வத்தை கூப்பிடானால், மனுஷன் தன்னுடைய துக்கத்தை எங்க போய் சொல்லிப்பான்? தன்னை போல கஷ்டப்படுற இன்னொரு மனுஷன் கிட்ட சொன்னா சமாதானமாகாது. இத்தகைய ஒரு துக்கம் வரும்பொழுதுதான் தெய்வமே அப்படின்னு சொல்றாள். மனுஷ ரீதியில தான் தெய்வத்திட்ட சொல்லிக்கிறான். அப்ப தெய்வமும் என்ன பண்ணும், உடனே ஆஹா இது வந்துட்டேன் அப்படின்னு வராது. பரோட்ச பிரியாயிவகி தேவாஹா என்று இவனுக்கு மறைமுகமாயிருந்து இவனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுமோ அதைத்தான் தெய்வமும் பண்ணும்.